Hi friends, welcome to Triple Painting Wars. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டாடா எஸ் தான் சூப்பராக தரமாக பக்காவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தோன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கணக்கு பிடிச்சுங்க. வண்டி பாருங்கள், வண்டி டிங்கர் பார்த்துட்டு தரமாக நம்ம செட்டுக்கு வந்தாச்சு. டிங்கர் பார்த்தீங்கன்னா உள்ள பிளாட்ஃபார்ம் டோர் வட்ட பீஸ் எல்லாமே போட்டு பக்காவாக நம்ம செட்டுக்கு வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வேலை காட்டுறோம். வண்டி வந்து ஒரு தண்ணியிலோட ஏற்றுற வண்டி. ஸோ அதனால் சின்ன சின்ன ரஷ்ட்டு அந்த மார்க்லாம் இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக பக்காவாக பிரேமர் அடிச்சு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா பக்கா 1-2 கோட் பெயிண்ட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படி சேண்ட் பண்ணுறோம், எத்தனை கோட் பெயிண்ட் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் தொட்டிக்கு பின்னாடி இருக்கிற தகுதியில் வந்து பெயிண்ட் அங்கே லைட்டாக உறிஞ்சிருக்கு. அதெல்லாம் மொத்தமாக சுரண்டி எடுத்துடுறோம். பாருங்கள் டேடி மொத்தமாக ரிமூவ் பண்ணுறாரு பாருங்கள். மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு அது மேலே 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். அதுதான் ப்ராசஸ், அதுதான் பக்காவான பெயிண்டிங் ஒர்க்கு, அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க். பாருங்கள் வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணி பெயிண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஒரு பேஸ் கோட் அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டி பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக டச்சப் பண்ணி ஒரு பேஸ் கோட் அடித்தாச்சு. இந்த பக்கம் இன்னும் அந்த பேஸ் கோட் அடிக்கலை. அந்த பக்கம் அடிச்சுன்னு இருக்கிறோம், இந்த பக்கம் இன்னும் அடிக்கலை. பாருங்கள் பட்டி பார்த்தோம், அந்த ஸ்டிக்கர் வர அந்த இடம்லாம் பெயிண்ட் உறிஞ்சி அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம். வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா நிறைய வண்டி வேலைக்கு வரதுனால வீடியோ ஃபுல்லாகவும் எடுக்க முடியல வண்டி. பாருங்கள் வண்டியில் பெயிண்ட் பிஃபோர் பெயிண்டிங் ஆஃப்டர் பெயிண்டிங் காட்டுற பாருங்கள். உள்ள டோர் பேடு லப்பரு ரிமூவ் பண்ணுற முடிவுல பாட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ஃப்ரண்ட்டு பேனல் பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேனல் ஹெட் லேம்ப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மாஸ்கிங் பண்ணலாம், மாஸ்கிங் பண்ணிட்டோம். தென் பாருங்கள் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணப்போ அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங்கில் குவாலிட்டி எப்படி இருப்பாருங்க, பெயிண்டிங்கில் ஷைனிங், பெயிண்டிங்கில் ஸ்மூத்னஸ் எப்படி இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பாட்டெலாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டோம். மாஸ்கிங் பண்ண பாட்டெலாம் மாஸ்கிங் பண்ணோம். பாருங்கள் இந்த சைடு மாதிரிலாம் ரிமூவ் பண்ணுது. அண்ட் பெயிண்டிங்கில் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், உங்கள் வண்டி எடுத்துவாங்க, சூப்பராக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பெயிண்டிங் வீடியோலாம் எடுக்க முடியல, சாரி. ஏன்னா நிறைய வண்டி பெயிண்டிங் நிற்கிறதுனால பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ முன்னாடி பெயிண்டிங் அடிக்க முன்னாடி எப்படி இருந்தது, பெயிண்ட் அடிச்ச எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, பெயிண்டிங் ஷைனிங் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தொட்டிலாம் பாருங்கள் எந்த நீட்டாக இருப்பாருங்க. தொட்டி பேக் டோர்லாம் எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. பேக் பம்பரு பிளாக் அண்ட் எல்லோ கலர் பார்டர் சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கீழே ஃபுல்லாமே ரெஸ்ட்டு இருந்துது சார். அந்த ரெஸ்ட்டில் மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடித்து அது மேலே பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு பக்காவாக அதை ரெஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தொட்டி ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொட்டி அண்ட் கேபினில் பாருங்கள், கேபின் அந்த கீழெல்லாம் அந்த டிங்கர் பார்த்த இடம் அதெல்லாம் ஒரு புது கேபின் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங், அந்தளவுக்கு குவாலிட்டி, அந்தளவுக்கு ஷைனிங் எப்படி இருப்பாருங்க. அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். ரப்பர்லேருந்து A to Z ரப்பரு, ஃப்ரண்ட் பேனல், ஹெட்லாம்ப் எல்லாமே பம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுது. ஃபிட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க. எல்லோ கலர் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க, தங்க மாதிரி மின்னுது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடியில் முகம் பார்த்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. ஸோ உங்கொண்டு இதே மாதிரி தரமாக சூப்பராக தெளிவாக 1-2 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா எங்கிட்ட வாங்க, தரமாக பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.